செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். எல்லோரும் பார்க்கின்ற போது யோசிப்பீர்கள், என்னடா ஒரு பெரிய புன்முறுவலோடு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கணும் என்று. நீங்கள் எதிர்பார்த்த அல்லது நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற அல்லது எல்லோருடைய ஆதங்கமாகவும் இருக்கக்கூடிய சில விடயங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. கைகூடலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் எல்லோரும் பொங்கி எழுகின்றார்கள். பிள்ளையான் கிழக்கில் அபிவிருத்தி செய்தார், மட்டக்களப்பில் அபிவிருத்தி செய்தார், மட்டக்களப்பை காப்பாற்றினார், மட்டக்களப்பை மீட்டார், அவருக்கு நிகர் யாரும் இல்லை என்றெல்லாம் கூறப்படுகிறது. சரி, அவ்வாறே விட்டு விடுவோம். மட்டக்களப்பை அவர் காப்பாற்றினார், அது மாற்றமில்லை என்று. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் எதற்காக இவருடைய பெயர் வெளிப்பட்டது? அதற்கும் கூறுகிறார்கள் உள்வீட்டு சதி என்கின்றார்கள். இப்போது இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. உதவியாளர் அல்லது பிரத்தியேக செயலாளர் அல்லது செயலாளராக இருக்கக்கூடியவர்கள் யாருக்குரியவர்கள்? அந்த குறிப்பிட்ட நபருக்கு நம்பிக்கைக்குரியவர்கள். பிள்ளையான் கருணாவிடமிருந்து, பிள்ளையான் விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து பிரியவில்லை. பிள்ளையான் புலிகள் அமைப்பிலிருந்து கருணா பிரிகின்ற போது பிள்ளையானே யார் என்றே தெரியாது. பிள்ளையான் யார் என்ற அந்த நிலைக்கு வரவில்லை. கருணா என்கின்ற ஒரு நபரை அரசாங்கம் பயன்படுத்த முற்பட்ட போது கருணாவை பயன்படுத்துவதற்கு இரண்டு துருவங்களாக அந்த கட்சி, அதாவது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் என்கின்ற கட்சியே கிழக்கை மீட்க வேண்டும் என்று கருணா உருவாக்கியது. உருவாக்கியவருக்குள் இன்னும் ஒரு பிளவு, அதாவது கருணா செய்தது முதல் துரோகம், அதன் பின்னர் கருணாவுக்கு பிள்ளையான் செய்தது இரண்டாவது துரோகம். கருணாவிடம் இருந்த அந்த கட்சியை உதவி துணைத் தலைவராகத்தான் பிள்ளையான் அவர்கள் அந்த கட்சியிலே இருக்கின்றார். அந்த துணைத் தலைவராக இருந்த பிள்ளையான் அவர்கள் பின்னர் கருணா ஒரு நெருக்கடியில் சிக்கி பிரித்தானியா செல்லுகின்றார், இந்தியா செல்லுகின்றார். அங்கெல்லாம் சென்ற போது கருணாவினுடைய பிரசன்னம் குறைகின்ற போது துணைத் தலைவராக இருந்த பிள்ளையான் அந்த கட்சியை கைப்பற்றுகிறார். அந்த கைப்பற்றப்பட்ட பின்னர் பிள்ளையான் அந்த கட்சியின் தலைவராக மாறுகிறார். கருணா சுதந்திர கட்சியின் துணைத் தலைவராக மாறி இப்போது சுயேட்சை குழுக்களின் தலைவராக மாறி இருக்கின்றார் கருணா. அதன் பின்னர் இப்போது கிழக்கு கண்ட ஒரு கட்சி. இது ஒரு புறம் இருக்கு. அதன் பின்னர் பார்த்தால் இப்போது பிள்ளையானவர்களும் சிறையில் இருக்கின்ற போது இன்னும் ஒரு துணைத் தலைவர் ஜெயம் அல்லது திரவியம் என்கின்றவர் அந்த கட்சியின் வழி நடத்துகிறார். இனி வரப்போகின்ற நாட்களில் டிஎம்பிபி கட்சியினுடைய தலைவராக திரவியம் அல்லது ஜெயம், செயலாளராக பிரசாந்தன் அவர்களும் தொடர்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அந்த கட்சியின் கட்டுமானம் என்பது அப்படித்தான் இருந்திருக்கிறது கடந்த காலங்களிலே. அதாவது துரோகத்தால் உருவான கட்சி துரோகத்தாலே தொடர்ச்சியாக துரோகங்கள், உள்வீட்டு துரோகங்களுக்குள்ளாலே வளர்ந்து கொண்டிருக்கின்றது. இது சில வேளை அங்கு இருக்கக்கூடிய உறவுகளுக்கு பிடிக்காது. ஒரு துரோகம் இடம்பெற்றால் துரோகம் என்று கூறுங்கள். இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் பிள்ளையான் செய்தது சரி அல்லது பிள்ளையான் செய்தது யதார்த்தம் என்று கூறினால் அதற்கு பதிலை கூறுங்கள். அல்லது பிள்ளையானால் நடத்தப்பட்ட அனைத்து விடயங்களும் சரி என்றாலும் கூட கூறுங்கள். நீங்கள் எல்லோரும் பல ஆதங்கப்படுகிறீர்கள், பிள்ளையான் அத்தனை தியாகி இத்தனை தியாகி என்று. தியாகியாக இருந்து விட்டு போட்டும். ஒரு தியாகியாக இருந்தவர் விடுதலை போராட்டத்தில் இருந்து அவர் வந்த பின்னர் எதுவும் செய்யவில்லை. அங்கு இருக்கின்ற வரைக்கும் அவரை யார் என்று தெரியாது. அதன் பின்னர் அவர் வருகை தந்த பின்னர் தான் இவ்வாறான பெயர்கள் எல்லாம் அதிக அளவில் அடிபடுகின்றது இராணுவ புலனாய்வு அமைப்புகளோடு சேர்ந்து. எப்படி நீங்கள் கூறுவீர்கள்? இதற்கு என்ன ஆதாரம் இருக்கின்றது? ஆதாரத்தை தேடி இலங்கையில் இருக்கக்கூடிய குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளர் நாயகமாக இருக்கக்கூடிய சாணி அபேசேகர பிரான்ஸ் தேசத்துக்கு பயணமாக இருக்கின்றார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் 2019 இடம்பெறுகிறது. இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பல அப்பாவி உயிர்கள் என்ன திட்டமிடலில் இடம்பெற்றது என்று கூட முறையாக தெரியாத வகையில் படுகொலைகளால் அரங்கேறியது. யாருக்கும் தெரியாது என்ன இடம்பெற்றது என்று. இவ்வாறான சூழ்நிலையில் உண்மைகளை கண்டறியும் நோக்கில் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளர் நாயகமாக இருக்கக்கூடிய சாணி அபேசேகர தலைமையிலான குழுவினர் 29ஆம் தேதி அன்று பிரான்ஸ் நோக்கி பயணமாக இருப்பதாக உத்தியோகபூர்வமான ஒரு தகவல் கிடைத்திருக்கின்றது. இது சில வேளை ரகசிய பயணமாக இருக்குமோ தெரியாது. நாம் இதனை வெளிப்படையாக கூறியாகும். பிரான்சுக்கு செல்லுகிறார்கள். அது மட்டுமல்லாது இது ஒரு சாதாரண பயணம். சாணி அபேசேகர் ஓய்வெடுக்க செல்லுகிறார் அல்லது சாணி அபேசேகர சற்று விடுமுறையை கழிப்பதற்காக பிரான்சுக்கு செல்லவில்லை. மனைவி பிள்ளைகளோடு செல்லவில்லை, நண்பர்களோடு செல்லவில்லை. மாறாக ஒரு விசேட பயணம் என்றுதான் இது கூறப்படுகிறது. பாதுகாப்பு மற்றும் அரசியல் வட்டாரங்களில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது ஒன்றாகவும் பலருக்கு நடுக்கத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இப்போது அசாத் மௌலானா எங்கிருக்கிறார்? ஐரோப்பா நாட்டில் இருக்கிறார். பலர் கூறுகிறார்கள் சுவிட்சர்லாந்தில் இருக்கிறார் என்று. அவர் சுவிட்சர்லாந்தின் பாசல் மாநிலத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பிரான்ஸ் நாட்டுக்குள் தான் இருப்பதாக கூறப்படுகிறது. பிரான்ஸ் தேசத்துக்குள் தான் அவர் இருப்பதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாது பிரான்ஸ் நாட்டில் தஞ்சமடைந்ததாக கருதப்படும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான மிக முக்கிய சாட்சிய ஒருவரிடமிருந்து நேரடி வாக்குமூலங்களை பெற்றுக் கொள்வதற்காக அக்குழுவினர் செல்லுவதாக குறிப்பிடப்படுகிறது. அவர்கள் நேரடியாக
ஆசாத் மௌலானாவை நோக்கித்தான் அந்த பயணத்தை மேற்கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் இப்போது மிக பிரதான பேசுபொருளாக இருக்கக்கூடிய சனல் நான்கின் குறிப்பிட்ட பல விடயங்கள் தொடர்பாகவும் அந்த ஆவணப்படம் மீண்டும் பேசுபொருளாகி இருக்கின்றது. இப்போதைய காலகட்டத்தில் தன்னிடம் அனைத்து ஆதாரங்களும் இருக்கிறது, ஆனால் எனக்கு இலங்கையில் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கிறது, அதனால் நான் இலங்கையில் வந்து வாக்குமூலம் வழங்க முடியாது என்பது அசாத் மௌலானா தரப்பு அல்லது அசாத் மௌலானாவினுடைய வாதமாக இருக்கிறது. அப்படியாய் இந்த ஆதாரங்களை எப்படி திரட்டுவது? அதற்கு பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலிப்ப பீரிஸ் அவர்கள் நீதிமன்றத்தில் கூறிய கருத்தும் இருக்கின்றது. அதற்கு மேலதிகமாக இவ்வாறான சூழ்நிலையில் எப்படி இதனை பெற்றுக்கொள்வது என்று வருகின்ற போதுதான் இந்த சூழ்நிலை எழுந்திருப்பதாகவும், இந்த அடிப்படையில் சாணை அபேசேகரவின் இந்த பயணம் மர்ம முடிச்சுக்கள் அல்லது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் யார் யார் தொடர்பட்டிருக்கிறார்கள், இனி வரப்போகின்ற மாதங்களில் பல தலைகள் உருளப்போகின்றன, பலருடைய நிலைகள் ஆபத்திலேயே முடிய போகிறது, அந்த நாடு நாசமாக போவதற்கு காரணமாக இருந்த பல தலைவர்கள் சிக்கப் போகிறார்கள். எப்படி கூறுவீர்கள்? என்பிபி அரசில் இருக்கக்கூடிய மிக மூத்த அரசியல்வாதி ஒருவர், என்பிபி அல்லது ஜேவிபி என்று எடுத்துக்கொள்ளுங்கள், ஒருவர் சாதாரணமாக இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்ன நினைப்போம், ஆட்சியை தக்க வைக்கும் வேண்டும் என்றால் இவ்வாறான விடயங்களில் அரசு கவனத்தோடு நடக்க வேண்டும் என்று அனுரகுமார திசாநாயக்கவிடம் இருந்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் கலப்பில்லாமல் ஆட்சி கவிழ்ந்தாலும் பரவாயில்லை, ஆட்சி அழிந்தாலும் பரவாயில்லை, இந்த விசாரணையில் ஒரு முடிவு காணாமல் இந்த அதிகாரிகள் இந்த விடயத்தை நிறுத்தக்கூடாது, எந்த வழியிலாவது இந்த விசாரணையை உடன் முறிவுறுத்துகின்ற வகையில் விசாரணைகளை வேகப்படுத்துங்கள், குற்றவாளிகள் மக்கள் முன்னிலையில் அடையாளப்படுத்தப்பட்டு காணப்பட வேண்டும், அவர்கள் சிவில் சட்டம் அல்ல, இலங்கையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சட்டத்தினூடாக, இந்த சட்டத்தின் ஊடாக இவர்கள் எவ்வாறு தண்டிக்கப்பட முடியுமோ அவ்வாறு சட்ட ரீதியாக இவர்களை தண்டியுங்கள், அதிகாரிகள் யாரும் அரசியல் கலப்பில்லாமல் இந்த விசாரணையை முன்னெடுங்கள் என்கின்ற தகவல் அனுகுமார் திசாநாயக்கவால் வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த விசாரணையில் எந்த ஒரு அரசியல் தலையீடும் இருக்கக்கூடாது என்பது அனுரகுமாரவின் ஒரு கோரிக்கையாகவும் இருக்க போகிறது. இந்த விடயத்தில் இப்போது இதில் யார் இருக்கின்றார்கள், இந்த விசாரணையில் யார் இருக்கின்றார்கள்? இதற்கு பிள்ளையான் இப்போது எல்லோரும் குற்றச்சாட்டு அடிப்படையில் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பிள்ளையானாக இருக்கலாம், அல்லது சுரேஷ் யாலவாக இருக்கலாம், அல்லது மற்றும் பலராக இருக்கலாம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை கிரான் பகுதியிலே இருவரை அழைத்தார்கள் விசாரணைக்கு. அவர்கள் விசாரணை முடிந்து மீண்டும் வீட்டுக்கு சென்று விட்டார்கள் அந்த இருவர். அதாவது இப்போது இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விடயம் பேசப்படுகிறது என்னவென்றால், இந்த விசாரணைகளில் எல்லோரும் அரச சாட்சியாக மாறினால் யாரை கைது செய்வது? இப்போது டிஎம்இபியில் இருக்கக்கூடிய எல்லோரும் அரச சாட்சிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள், பலர் கொதித்துக் கொண்டிருக்கிறார்கள், பலர் இந்த விசாரணையை திசை திருப்புவதற்கு முடிந்த வரையிலே பிழையான தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய பேர் விவரங்களும் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கும் அப்பால் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலோடு தொடர்பான ஒரு சிலர்கள் அல்லது ஒரு சில முக்கிய புள்ளிகளோடு தொடர்பான கட்டட ஒப்பந்தங்களை செய்த சிலர் தமிழரசு கட்சிக்குள்ளும் உள்நுழைந்திருப்பதாக கூறப்படுகிறது. அது தொடர்பாகவும் தீவிர விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அது மட்டுமல்லாது பிள்ளையானூடாக இந்த விசாரணை வலயம் விரிவடையும் பட்சத்தில் அவருக்கு பின்னால் அல்லது முன்னால் அல்லது அவரோடு கூடவே இருந்தவர்கள் யார் என்கின்ற விடயம் வெட்ட வெளிச்சமாக தெரிய வரும். இன்னும் ஒருவர், அவர் தன்னை கலாநிதி என்றும் அவர் தன்னை விட்டால் ஆள் யாரும் இல்லை என்று சொல்லியும் விடுதலை புலிகளின் அழிவுக்கு காரணமாக சிங்கப்பூர் பல்கலைக்கழகத்திலே பேராசிரியர் என்கின்ற ஒரு பேரோடு வலம் வந்த ஒருவரும் இந்த விடயத்துக்குள் உள்வரப் போகின்றார். அவரும் கிட்டத்தட்ட இந்த விடயத்துக்குள் நெருங்கி விட்டார் என்றுதான் கூறப்படுகிறது. இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த விசாரணை வலையமைப்பு என்பது மிகவும் கச்சிதமாக எல்லா விடயங்களும் கண்காணிக்கப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டு விட்டன. ஆனால் அதனை எவ்வாறு முன்கொண்டு வேகப்படுத்துவது என்பதில் தான் சற்று தாமதம் இருப்பதாகத்தான் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதில் கூறுகின்ற விடயம் நீங்கள் கூறுவது போன்றோ இது கற்பனை அல்ல, இவை அனைத்தும் உண்மைகள் என்று சொன்னால், கற்பனைகள் என்பது பொய்யை கூறுவது, இது நடந்து கொண்டிருக்கின்ற விடயத்தை கூறுவது உண்மையாகத்தான் இருக்க வேண்டும். கற்பனைகளுக்கு அப்பாற்பட்டது இது என்று சொன்னால், ஒரு இனம் அழிவதற்கும் ஒரு இனத்தினுடைய வாழ்க்கை முறை மாறுவதற்கும் காரணமாக இருந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இதில் சம்பந்தப்படுவதாக கூறப்படுகிறது. பீதியில் இப்போது இருக்கக்கூடிய பலர் கடும் அச்சத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. ஈஸ்டர் தாக்குதல் விசாரணை மீண்டும் சூடுபிடித்துள்ளமையானது கடந்த காலங்களில் அதிகாரத்தில் இருந்த முக்கிய புள்ளிகளாக கூறப்பட்ட பல ராஜபக்சக்கள் மீது குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. அது மட்டுமல்ல, அந்த ராஜபக்சக்கள் மீது ஹரீன் பெர்னாண்டோ போன்றவர்களும் நேரடியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள். அவ்வாறான சூழ்நிலையில் பலர் இன்று தங்களுடைய நிம்மதிகளை இழந்திருக்கிறார்கள். இவ்வளவு காலமும் மூடி மறைக்கப்பட்டு கோப்புக்கள் எல்லாம் அள்ளி சென்றார்கள். கோட்டபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்து அந்த பதவியிலிருந்து ஓடுவதற்கு முன்னர் அங்கிருந்த கோப்புக்கள் பலவற்றை
அவர்கள் காலி பண்ணி விட்டார்கள். அங்கிருந்த கோப்புகள் இருக்கின்றன, அங்கிருந்த காகிதங்கள் இல்லை, அதற்குள் முறையான தகவல்கள் இல்லை. ஆனால் அதனுடைய பிரதிகள் சாணி அபேசேகர வசம் இருந்திருக்கின்றது. அனைத்து விசாரணைக்குரிய மற்றும் ஒரு நகல் எல்லோருடைய கைகளுக்கும் செல்லாமல் மிகவும் பாதுகாப்பாக இருந்ததன் பலனாகத்தான் இந்த விசாரணையை அடுத்த கட்டத்துக்கு துரிதப்படுத்த முடிந்தது. அது மட்டுமல்லாது இப்போது பலரும் முகத்திரை போட்டுக்கொண்டு தங்களை விட்டால் ஆட்கள் இல்லை, தாங்கள் எல்லாம் தியாகிகள் என்று கூறிக்கொண்டு வருகிறார்கள். உங்களுடைய தியாகங்கள் அனைத்தும் தோலுரிக்கப்படும். இன்னும் சில வீடியோக்கள் வெளிவர காத்திருக்கின்றன, அவற்றையும் நீங்கள் பார்த்து மகிழலாம். இப்போது எல்லோரும் ஓரளவுக்கு நிம்மதியாக இருங்கள். இதுல என்ன பரிதாபம் என்றால், அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பலர் சென்று வந்து விட்டார்கள் கொழும்புக்கு. சிலர், அதாவது சாணி அபேசேகர கடந்த மாதம் மட்டக்களப்புக்கு சென்று வந்தார். மட்டக்களப்புக்கு சென்று வந்த பின்னர் தான் அவர் உடனடியாக பிரான்ஸ் நோக்கி பயணமாயிருக்கிறார். அப்படியாயின் என்ன தகவல் மட்டக்களப்பில் கிடைக்க பெற்றிருக்கும்? யார் யார் அந்த தகவல்களோடு தொடர்பானவர்கள்? அதில் என்ன முக்கியமான விடயம் என்றால், மட்டக்களப்பிலே அசாத் மௌலானாவோடு நெருக்கமாக இருந்த டிஎம்பிபி கட்சியினுடைய முக்கியஸ்தர்கள் 8 பேரோடு சாணி அபேசேகர உரையாடி இருக்கின்றார். அதாவது அசாத் மௌலானா பிள்ளையானிக்கு நெருக்கத்துக்குரியவர். அதே கட்சியிலே அசாத் மௌலானாவும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சிலரை அவருக்கு நெருக்கமாக வைத்திருக்கின்றார்கள். என்ன காரணம் என்றால், சில காரியங்கள் அல்லது தங்களுடைய சில செயற்பாடுகளை பிள்ளையானிடமிருந்து பெறுவதாக இருந்தால் அசாத் மௌலானாவின் வழியால் சென்றால் அதனை பெற முடியும் என்பது அவர்களின் நிலைப்பாடாக இருந்தது. கட்டட ஒப்பந்தமாக இருக்கலாம் அல்லது சட்டத்துக்கு முரணான பல வேலைகளை அவற்றை செய்து கொடுப்பதில் அசாத் மௌலானா முன்னிலையில் இருந்திருக்கின்றார். எனவே அந்த 8 பேரும் இப்போதைய சூழ்நிலையில் யாரிடம் ஒப்புதல் வாக்குமூலம் வழங்கி இருக்கிறார்கள்? சாணி அபேசேகரவிடம். நாம் இந்த தளத்தில் உங்களுக்கு குறிப்பிட்டோம், சாணி அபேசேகர மட்டக்களப்பு சென்று திரும்பி இருக்கிறார் என்று. திரும்பிய பின்னர் பல மாற்றங்கள் இடம்பெற்றது. அந்த மாற்றத்தின் பலனாக அவர் இன்று பிரான்ஸ் வரைக்கும் சென்றிருக்கின்றார். அச்சப்பட வேண்டாம், எல்லோரும் அமைதியாக இருங்கள். கோவப்பட வேண்டாம், எல்லோரும் கூலாக இருங்கள். உங்களுடைய வாழ்க்கையின் நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன. பிரான்சிலிருந்து சாணி அபேசேகர திரும்பியவுடன் மீண்டும் மட்டக்களப்புக்கு வருவதற்கான சூழ்நிலை இருக்கின்றது. ஏனென்றால் இந்த கோப்புகள் காணாமல் செய்யப்பட்டாலும் அந்த கோப்புகளின் மூல பிரதிகள் அவர்களிடம்தான் இருக்கின்றது. சாணி அபேசேகர பிரான்சுக்கு சென்றிருக்கிறார், ஆனால் அது உத்தியோகபூர்வமான விஜயம் என்று அரசு தரப்பில் அறிவிக்கவில்லை. குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் அல்லது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருக்கு நெருக்கமானவர்கள் ஒருபோதும் அறிவித்துவிட்டு ஒரு விடயங்களுக்கும் செல்வதில்லை, செய்வதும் இல்லை. அவர்கள் அவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவதும் இல்லை. அவர்கள் ரகசிய விஜயமாகத்தான் செய்யப்படும். ஆனாலும் கூட சாணி அபேசேகரின் விஜயம் எப்படி கசிந்தது, இதெல்லாம் சாத்தியமா என்று நீங்கள் கேட்கலாம். கசிந்திருக்கிறது. ஒருவேளை 29ஆம் தேதி பயணித்தவர் அது ஒரு குறுகிய கால விஜயம் என்றுதான் கூறப்படுகிறது. விரைவாக இலங்கைக்கு வரலாம். அவர்கள் செல்லுகின்ற போது உங்களிடம் என்ன ஆதாரம் இருக்கின்றது? ஆதாரங்களை வெளிப்படுத்தக்கூடிய நேரம் இதுவல்ல. ஆதாரங்கள் முழுமையாக முடிவடைந்த பின்னர் நீங்கள் கேட்கின்ற ஆதாரங்கள் எல்லாம் திகதியோடு வெளிப்படுத்தப்படும். இதில் ஒரு முக்கியமான விடயத்தை அவதானிக்க வேண்டி இருக்கின்றது. கோட்டை நீதவான் நீதிமன்றத்திலே கடந்த அமர்விலே பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலிப்ப பீரிஸ் அவர்கள் வழக்கின் போது ஒரு மிக முக்கியமான தகவலை வெளிப்படுத்தி இருந்தார். அதனை எத்தனை பேர் மிக ஆழமாக பார்த்தீர்களோ தெரியாது. பிரான்ஸ் தூதரகத்தின் ஊடாக, இணைய வழி ஊடாக அசாத் மௌலானாவிடம், அதாவது பிள்ளையானின் பிரத்யேக செயலாளர் அல்லது பிள்ளையானினுடைய பேச்சாளராக இருந்தவரிடம் சில வாக்குமூலங்கள் பெரும் நடவடிக்கை இடம்பெற்று வருவதாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்திருந்தார். அது நீதிமன்றத்துக்கு இணைய வழி ஊடாக பெறப்படுவதாக குறிப்பிட்டார். அப்படியே இணைய வழியூடாகவே பெறப்பட்டிருக்கலாமே என்று கூறப்படுகிறது தானே, நீங்கள் சிந்திக்கலாம். ஆனாலும் கூட இப்போது இருக்கக்கூடிய தகவல் என்னவென்று சொன்னால், அசாத் மௌலானாவுக்கு கூடாகத்தான் பிள்ளையானுடைய பல மில்லியன் கணக்கான சொத்துக்கள் ஐரோப்பிய நாடுகளில் முதலீடு செய்யப்பட்ட விசாரணை ஒன்றும் இந்த விசாரணை வலயத்துக்குள் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த விசாரணை தொடர்பிலும் அவை தொடர்பிலும் ஆராய்வதற்கும் அந்த சொத்துக்களை வைத்துக் கொள்ள இருக்கக்கூடியவர்கள் அல்லது அந்த சொத்துக்களை முகாமை செய்யக்கூடியவர்களோடு தான் இந்த விஜயத்தின் போது உரையாடுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அசாத் மௌலானா இணையவழியூடாக தொடர்பு கொண்டார். ஒருவேளை அவரையும் சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவரிடம் சில ஆதாரங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. இன்னும் பல ஆதாரங்கள். பிள்ளையான் குழுவோடு இணைந்து என்னென்ன காரியங்கள் கடந்த காலங்களிலே நடந்தது, எவ்வாறான காரியங்கள் நடந்தது. ஒருவேளை சாணி அபேசேகரவின் இந்த விஜயத்தின் போது நிசாந்த டி சில்வா சாணி அபேசேகர கோட்டாபாயவால் கைது செய்யப்பட்டவுடன் நாட்டை விட்டு வெளியேறியிருந்தார். அவரிடமிருந்தும்
சில கோப்புகளை எடுத்துச் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அவர் பல தகவல்களை அவர் காப்பாற்றும் நோக்கில் எடுத்து வந்ததாக அன்றைய நாட்களிலே கோட்டபாய தரப்பால் குற்றச்சாட்டப்பட்டது, பல ஆவணங்களை எடுத்துச் சென்று விட்டார் என்று. அது இப்போது இருக்கக்கூடிய விசாரணையின் முக்கிய புள்ளியாக பார்க்கப்படுகிறது. நிசாந்தடி சில்வாவை சந்திக்கலாம் அல்லது இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அசாத் மௌலானாவிடம் இருக்கக்கூடிய ஆதாரங்களுக்கு அப்பால் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவில் இருந்த பல ஆதாரங்கள் அழிக்கப்பட்டன. அந்த ஆதாரங்களை எங்கு தேடிச் செல்வது? இந்த வழக்குக்கான மிக முக்கிய ஆதாரங்கள் இல்லாமல் அந்த வழக்கு அதாவது இந்த குற்றவாளிகள் அல்லது குற்றஞ்சாட்டப்பட்டவர்களுடைய நிலைப்பாடாக இருப்பது ஆதாரங்களை நாங்கள் எடுத்து விட்டோம். மாமனிதர் ஜோசப் பரராஜசிங்கத்தின் வழக்கை எடுத்துக்கொண்டால் அதற்கான மூலப்பிரதிகள் இல்லையே. அந்த வழக்கு தானே இப்போது முடிவுறுத்தப்பட்டு விட்டது. அந்த வழக்கில் தானே பிணை வழங்கப்பட்டு விட்டது. எவ்வாறு பிணை வழங்கப்பட்டது? அதற்கான பழைய தரவுகள் இல்லையே என்றெல்லாம் கையை விரிக்கின்றார்கள். அவை இருக்கின்றது. அவற்றையும் எடுத்துச் செல்வதற்குத்தான் இப்போது சாணி அபேசகர் வந்திருக்கிறார். 11 மாணவர் கடத்தல் வழக்கில் இப்போதும் பிணையிலே வசந்த கர்ணா கூட வெளியில் இருக்கின்றார். அந்த வழக்கை செய்தவர் யார்? நிசாந்தடி சில்வா. அந்த வழக்குக்கான கோப்புகள், அதாவது அங்கு அவர்கள் எடுத்த கோப்புகளுக்கு அப்பால் மேலதிகமான பல முக்கியமான பிரதிகள் நிசாந்தடி சில்வாவிடம் இருக்கின்றது. இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவற்றை இணைய வழியூடாக அனுப்பலாம் அல்லது தூதரகத்தினூடாக அனுப்பலாம் தானே. நேரை கண்டு உரையாட வேண்டி இருக்கின்றது. பல வழக்குகளை முன்கொண்டு செல்ல வேண்டி இருக்கின்றது. அந்த விடயங்கள் தான் இப்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. கடத்தல் காணாமலாக்குதல் தொடர்பிலும் பல விடயங்கள் இருக்கிறது. இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிள்ளையானால் கடத்தப்பட்டு அல்லது பிள்ளையான் தரப்பு என்று கூறப்படுகின்ற டிஎம்பிபியினரால் கடத்தப்பட்டு தீவுச்சேனையில் வைத்து பல கோடிகள் கொடுத்து வெளியே வந்து ஐரோப்பாவில் போலிடம் கேட்டிருக்கக்கூடிய 3 அல்லது 4 பேரையும் சாணி அபேசகரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுது. ஏனென்று சொன்னால், நாங்கள் தூய்மையானவர்கள், நாங்கள் குற்றச்சாட்டுகள் செய்யவில்லை, குற்றச்செயல்கள் செய்யவில்லை என்று இப்போது பலரும் கொக்கரிப்பதை பார்க்க முடிகிறது. அந்த கொக்கரிப்புகள் எல்லாம் ஒரு நியாயவாதி அல்லது ஒரு தர்மவாதி கூறலாம். அதர்மம், அழிவு, காட்டி கொடுப்பு மற்றும் பல செயல்களை செய்தவர்கள் அதனை கூறுவதற்கு தகுதியில்லை. புதூர் வங்கியில் என்ன இடம்பெற்றது என்று இப்போதும் தெரியும். அதில் இருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் என்பவர் இப்போதும் இலங்கையில் இருக்கின்றார். அதனால் அவருடைய பெயரை தவிர்க்கிறோம். முடிந்தவர்கள் உங்களுக்கு விரும்பினால் அந்த பெயரை நீங்க பின்னூட்டத்தில் எழுதலாம். அந்த மாஸ்டருக்கு தெரியும் புதூர் வங்கி கொள்ளை எப்படி இடம்பெற்றது, திருகோணமலை வர்ஷா படுகொலை எப்படி இடம்பெற்றது, அதன் பின்னர் இடம்பெற்ற பல விடயங்கள் எப்படி இடம்பெற்றது, நடேசன் மீது துப்பாக்கி பிரயோகம் யார் மேற்கொள்ள சொன்னது, விரிவுரையாளர் தம்பையா மீது படுகொலை யார் மேற்கொள்ள சொன்னது. இது விடுதலை புலிகள் பிளவின் பின்னர் இடம்பெற்றாலும் குறுகிய காலத்தில் யார் இதனை செய்தார்கள்? ரவீந்திரநாத்தை கடத்துவதற்கு யார் காரணமாகிறது? ஏன் கடத்தப்பட்டார்? அதற்கான உத்தரவு எங்கிருந்து வந்தது? ஒரு கட்டத்திலே கருணாவுக்கு வழங்குகின்ற தகவல்கள் தாமதமாகி கொண்டிருந்த போது அல்லது கருணாவுக்கு வழங்கப்பட்ட இந்த டாஸ்குகளை கருணா செய்வதில் தாமதம் அல்லது மெத்தன போக்கு இருந்த போதுதான் அவை உடனடியாக பிள்ளையானிடம் செல்லுகிறதாக விசாரணை அதிகாரிகள் கூறுகிறார்கள். நாம் கூறவில்லை. இப்போது இதில் பல விசாரணை அதிகாரிகள் இருக்கிறார்கள். அதில் வியப்பான விடயம் என்னவென்று சொன்னால், மட்டக்களப்பிலும் ஒரு சிறப்பாக ஒரு விசாரணை அதிகாரி செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார். மொழிகளுக்கு அப்பால் அவர் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவரை இந்த இடத்திலே வாழ்த்த வேண்டும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான பல தகவல்களை அவர் இப்போதும் திரட்டிக் கொண்டிருக்கிறார். அவரை நாங்கள் இதிலே வாழ்த்தியாக வேண்டும் என்று சொன்னால், அவர் ஒரு காலத்திலே பிள்ளையானால் மிகவும் நெருக்கமாக தேடப்பட்ட ஒருவர், பிள்ளையானால் மிகவும் இலக்கு வைக்கப்பட்ட ஒருவர். ஆனால் அவர் தப்பி பிழைத்து இப்போது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய ஒரு முக்கியமான விசாரணை கட்டத்திலே அவர் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார். அதே போன்று ஏறாவூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒருவருடைய வீட்டுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அவருக்கும் சில வேளை அச்சுறுத்தல் ஆபத்துக்கள் இடம்பெறலாம் என்று கூறப்படுகிறது. வாழைச்சேனை பகுதியின் ஓட்டமாவடி கடவத்தை பகுதியைச் சேர்ந்த ஒரு அதிகாரி, குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவு என்று கூறி இராணுவத்தில் இருக்கக்கூடிய ஒருவருடைய வீடுகளும் இப்போது அவர் வெலிக்கந்தை பகுதியிலே பணியில் இருக்கின்றார். அவரும் இதற்குள் வசமாக சிக்கி இருக்கிறார். ஆனால் அவர் கிட்டத்தட்ட நடந்தவற்றையெல்லாம் கூறிவிட்டார். பிள்ளையானோடு இருந்த தொடர்புகளையும் கூறிவிட்டார். அதனோடு இன்னும் ஒரு விடயம் பேசப்படுகிறது. காத்தாங்குடியை மையமாக இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் அரசியல்வாதியின் ஒரு சகோதரி ஒருவரும் இந்த விடயங்களிலே ஆங்காங்கே உதவி செய்ததாக இந்த விசாரணைகளின் போது ஒரு சிலர் கூறியதாக கூறப்படுகிறது. அது தொடர்பான விசாரணைகள் இப்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. அவர் தொடர்பான பேர் விவரங்கள் எதுவும் வெளியிடவில்லை. ஒரு அரசியல் பிரமுகரின் சகோதரி என்று கூறப்படுகிறது. அது எந்த அரசியல் பிரமுகர் என்றும் கூற முடியாது. இதற்கும் அப்பால் இந்த தமிழ் முஸ்லிம் உறவுகளின் விரிசல்கள் என்பது இன்று நேற்றல்ல. காளிகோயில் உடைப்பு விவகாரம் உங்களுக்கு தெரியும். அதனை பார்த்து பழக்கப்பட்டிருப்பீர்கள். அதாவது ஓட்டமாவடி பகுதியில் இருந்த காளி கோயில் உடைக்கப்பட்ட விவகாரத்தை நீங்கள் எல்லோரும் தொடர்ச்சியாக பார்த்திருப்பீர்கள். இப்போது உங்களுக்கு சலித்திருக்கும். அதுவும் ஒரு கோயில் காணி. இவ்வளவு பிரச்சனை இருந்தது. இந்த அதில் கோயில் கட்டப்பட்டிருந்தால் ஓட்டமாவடி நேரத்தில் கோயில் இருந்திருக்கும். அதை மறந்து விடக்கூடாது.
நான் அதிலே கோயில் இருந்த காணி அது. இவ்வளவு பிரச்சனை இருந்தது. அப்போது இருந்த எம்பிக்கள் துரை ராஜசிங்க மிக கடுமையாக எதிர்த்து வாதாடினார். மிக கடுமையான, நான் மாவட்ட அபிவிருத்தி கொடுத்தார் என்ற அதிகாரத்தை பயன்படுத்தித்தான் அந்த காணியை நான் பொறுப்பேற்றேன். பொறுப்பேற்றி பிரதிநிதி கொடுத்து ஓட்டமாவடி பள்ளிவாசலை கொடுத்து அதிலே நாங்கள் ஒரு மார்க்கெட்டை கட்டினோம். நான் தான் முதலாவது நிதி ஒதுக்கீடு செய்து அந்த முதலாவது தட்டு முழு மார்க்கெட்டும் கட்டியது நான். அந்த காளிகோயில் உடைப்புக்கு காரணம் என்ன என்ற தேடலும் இப்போது இடம்பெற்று வருவதாக கூறப்படுகிறது. இப்போ இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ ஹிஸ்புல்லா அவர்கள் அந்த காளிகோயில் உடைத்ததையும், அவர் அந்த நீதிபதியை மாற்றியதையும், அவர் அந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே ஜோசப் பரராஜசிங்கம் போன்றவர்களோடு வாதிட்டதையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இப்போது அவையும் இந்த விசாரணைக்குள்ளே உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. இது எதேச்சையாக நடந்ததொன்றா அல்லது திட்டமிடப்பட்டு நடந்ததொன்றா என்கின்ற தேடலும் இப்போது இடம்பெற்று வருகிறது. இவ்வாறு விசாரணை வலையமைப்பு பரந்து விரிந்து அழகாக தெரிகிறது. அனுராவும் துணிந்து விட்டார். ஆட்சியை இழந்தாலும் பரவாயில்லை, இதில் ஒரு முடிவு கட்டாமல் விடுவதில்லை என்று. கடந்த காலங்களில் இந்திய அரசு மீதும் ஒரு குற்றச்சாட்டு இருந்தது, இந்த விசாரணையை தடுக்கிறது என்று. இந்திய அரசும் அதற்கான அனுமதியை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த விசாரணையை துரிதப்படுத்துங்கள் என்கின்ற ஒரு ராஜதந்திர சொல்லாடலை பயன்படுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே எல்லாம் சீரும் சிறப்புமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. வெகு விரைவிலே எல்லோரும் சிக்கப் போகிறார்கள். குறிப்பாக வாவிக்கரை வீதியில் இருக்கக்கூடிய அலுவலகம் மீண்டும் ஒரு முறை பரிசோதிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம், அங்கு இருக்கக்கூடிய பல தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருப்பதாகத்தான் கூறப்படுகிறது. இந்த விசாரணையிலே இன்னும் ஒரு விடயம் பார்க்கப்படுகிறது. சஹரான் குழுவினரை போலீசார் ஒருமுறை கைது செய்ததாகவும், அந்த கைது செய்யப்பட்ட போது அவர்களை ஆசாத் மௌலானா பிள்ளையான் தரப்பினர் ஊடாக ஏதோ ஒரு வகையில் உரையாடப்பட்டு விடுதலை செய்ததாகவும் கூறப்படுகிறது. அதில் எந்த அளவு உண்மைத்தன்மை இருக்கிறது என்று தெரியாது. ஆனால் விசாரணை அந்த அவர்களுடைய வரவேட்டிலே இந்த விடயமும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. சஹரான் குழுவினர் போலீசாரால் கைது செய்யப்பட்ட போது அவர்கள் விடுதலை செய்தது தொடர்பு இருக்கிறதா என்கின்ற கோணத்திலும் ஒரு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. கடவுளும் காப்பாற்ற முடியுமோ தெரியாது. கிட்டத்தட்ட இந்த விசாரணை முடியும் வரைக்கும் கடவுளும் விடுமுறையில் செல்ல வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது. இது எப்படி இருக்கின்றதோ தெரியாது. விசாரணைகள் வேகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. சாணி அபேசேகரின் விஜயம் என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஜயமாகத்தான் பார்க்கப்படுகிறது. எனவே இதற்கு மேல் எதுவும் சொல்வதற்கு இல்லை, பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் எப்படி விசாரணை இடம்பெறுகிறது, என்ன வகையான மனிதர்கள் சிக்கப் போகிறார்கள் என்று. ஆனால் ஒரு மனித பட்டாளமே இதற்குள் சிக்கி தவிக்கப் போகிறது. எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆவலான விடயங்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எல்லோரும் சாணி அபேசேகரின் விஜயம் ஆசாத் மௌலானாவை சந்திப்பது என்றுதான் கூறப்படுகிறது. ஆசாத் மௌலானா அல்ல, இங்க பல தகவல்களை எடுத்து செல்ல வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. இனி வரப்போகின்ற நாட்கள் மிகவும் ஒரு நெருக்கடி மிக்க நாட்களாக இருக்க போகிறது. திசை திருப்பல்கள் பல இடம்பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அரசுக்கு எதிரான போராட்டங்கள், அரசுக்கு எதிரான கோஷங்கள், எதிர்கட்சியினரின் அழுத்தங்கள், அப்படி இப்படி என்று அரசை சின்னாபின்னமாக்குகின்ற நடவடிக்கையும் இருக்கின்றது. அதற்கேற்றால் போல் அரசும் சில விடயங்களில் தொடர்புபட்டுக் கொண்டிருக்கின்றது. சில விடயங்களை கண்ணியத்தோடு நடத்த வேண்டிய இடத்தில் கண்ணியம் தவறுகின்ற செயற்பாடிலும் அரசு இடம்பெறும். குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதிகளிலே பௌத்தமயமாக்கலாக இருக்கலாம், கையிட்டி விகாரையாக இருக்கலாம், அதே போன்று மயிலத்தனை மாதவனையாக இருக்கலாம், வெடுக்குநாரியாக இருக்கலாம். தொல்பொருள் என்கின்ற விடயத்திலே அரசினுடைய கடுமையான நடவடிக்கைகள் அதிகாரிகளை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறது என்கின்ற ஒரு விமர்சனம் மட்டுமல்ல, ஒரு நியாயமான நிலைப்பாடும் அதற்குள் இருக்கிறது. அதனையும் அரசு கவனத்தில் எடுக்க வேண்டும். எல்லாம் அரசுக்கு எதிராக இடம்பெறுகிறது என்றால் அது எல்லாம் அரசு சரியாக நடக்கிறது என்ற அர்த்தம் இல்லை. இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் அரசு சரியான பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றது. கருதினார் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை அவர்கள் இப்போது மிகவும் மன திருப்தியோடும் ஒரு பெரிய அவருடைய ஆதங்கம் நிறைவேறுகின்ற நாளுக்காக காத்து கொண்டிருப்பதாக கொழும்பில் இருக்கக்கூடிய கருதினாலை மேற்கோள் காட்டி சில தகவல்களும் கிடைத்திருக்கின்றன. எனவே சாணி அபேசேகரின் விஜயம் என்பது டிஎம்பிபியை கதிகலங்க வைத்திருக்கின்றது. ஐரோப்பா நாட்டில் இருந்து பல தகவல்களை எடுத்துச் செல்ல வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம், எது இடம்பெறுகிறது, எவ்வாறு இடம்பெறுகிறது, இதற்குள் என்ன இடம்பெறுகிறது என்று பார்ப்போம். ஆனால் இவை உத்தியோகபூர்வமாக அரசால் வெளியிடப்படுவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்கிறது. இன்டர்போலினுடைய ஒரு சில விடயங்களுக்குள்ளும் இந்த விசாரணைகள் இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இன்டர்போலினுடைய ஒரு காலத்திலே இன்டர்போலினுடைய இலங்கைக்கான அதிகாரியாகவும் முதன்மை அதிகாரியாக சாணி அபேசேகர் இருந்திருக்கின்றார். எல்லாம் கலந்த ஒரு பெரிய கலவையை நோக்கித்தான் இந்த விசாரணை கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. எல்லோரும் தொடர்ச்சியாக பொறுமையோடு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதே பொறுமையோடு இருங்கள், அனைத்தும் நிறைவேறும். ஏனென்று சொன்னால் இழக்கப்பட்ட உயிர்கள் சாதாரணமான உயிர்கள் அல்ல, ஒவ்வொன்றும் பெறுமதி மிக்கவை. ஒரு இனமே இன்று
தன்னை ஆம், எப்படி வாழ்வதென்று தெரியாமல் தடுமாறுகின்ற அளவுக்கு அலங்கோலங்களும் காட்டிக் கொடுப்புகளும் இடம்பெற்றது. இதற்கு மேலும் டிஎம்பிபி கட்சி அல்லது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி மோசமான செயற்பாட்டில் ஈடுபடக்கூடாது. கடந்த காலங்களில் இடம்பெற்ற விடயங்களுக்கு பிராயச்சித்தமாக நடந்தவற்றை வெளிப்படையாக கூற வேண்டும் என்பது பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.